ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது ஒரு சண்டே விலாக். மார்னிங் 7:00லேருந்து ஈவினிங் 7:00 வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக இந்த நார்மல் டேஸ் கம்பேர் பண்ணும்போது சண்டேனா கொஞ்சம் டே வந்து ரொம்பவே பொறுமையாக ஸ்டார்ட் ஆகும். அன்னைக்கு டே ரொம்ப அறக்க பறக்கன்னு இல்லாமல் ரொம்பவே பொறுமையாக தான் ஸ்டார்ட் ஆகும். காலையில் எழுந்ததுமே இந்த பெட் ஸ்ப்ரெட்டு, இந்த பெட் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, பில்லோ கவர் சரி பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் வந்து முடிப்பேன். இது முடிஞ்சாலே ஒரு 10% வந்து வீடு வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக வாசல் பெருக்கிறதுக்காக போவேன். அதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் நிறைய பெருச்சாளி வந்துட்டு இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் தோண்டி பள்ளம் பறித்து வச்சுட்டு போயிடுச்சு. இந்த வெங்காயத்தாள் செடி வந்து புதுசாக நட்டு வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் வந்து பிடுங்கி போட்டுடுச்சு. இந்த பெருச்சாளிக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இது வரைக்கும் எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வேலையே வந்து வாசல் பெருக்கிறது தான். நான் பொதுவாக வாசல் பெருக்கிறதுக்கு முன்னாடியே கிச்சன் போயிட்டு பால் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு தான் வருவேன். ஒரு பக்கம் தண்ணி தெளிக்கிறேன்னா பால் கொதிச்சிருச்சான்னு போய் பார்த்துட்டு வருவேன். பால் கொதிச்சிருச்சுன்னா பாப்பாவுக்கு பால் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து டீ தூள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடுறதுக்கே வருவேன். இந்த வாசல் பெருக்கி கோலம் போடுறதுக்கும் எனக்கு டீ கரெக்டாக ரெடி ஆகிறதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஈக்குவலாகவே இருக்கும். இந்த ஏர்லி மார்னிங் டே எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அது போல் தான் அந்த ஃபுல் டேவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நம்ம மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு என்னமோ மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த மார்னிங் தூங்கி எழுந்தோடனே கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருந்தால் தான் நமக்கு அந்த டே ஃபுல்லாகவே வந்து சூப்பராக போகும். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு சில விஷயம் இருக்குது. நான் மோஸ்ட்லி வந்து இந்த டீ போட்டு எடுத்துகிட்டு எனக்கான ஒரு ப்ரைவசி பிளேஸ்ன்னு இருக்கும். அந்த பிளேஸில் உட்காந்து அந்த டீ குடித்தா தான் அந்த டே ஃபுல்லாகவே வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ளே வருவேன். உள்ளே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இதே ஸ்கூல் டேஸாக இருந்ததுன்னா பாப்பாவை போனதுக்கப்புறம் தான் ஸ்கின் கேர் வந்து பண்ணுவேன். ரொம்ப பெருசான ஸ்கின் கேர்னு இருக்காது. சும்மா ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதை தான் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். இட்லி மாவு இருந்துச்சு. ஸோ இட்லி தான் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி மாவெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். சரி சட்னி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு தக்காளி எடுத்தேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருந்தது. சரி வராது, போயிட்டு தேவையான திங்ஸும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பினேன். மோஸ்ட்லி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா எங்கேயாவது வெளியில் போகிறத தான் பார்ப்போம். அன்றைக்கி கூட ஹஸ்பண்ட் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆயில் ஒரு சில ஐட்டம்ஸ் தானே நானே வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு. ஆனால் நானும் பாப்பாவும் கேட்காம ஏறி உட்காந்துக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு சில விஷயத்தில் அப்படி தான் இருப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எதையுமே எடுத்து வைக்க முடியாது. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணுன்ட்டு இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ஒரு அடியாக வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் மார்னிங். அதே குழம்பு வந்து ஆஃப்டர்நூனுக்கு ரைஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியாச்சு. பொதுவாக சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இது வச்சாலே நமக்கு வந்து ரசம் வந்து வச்சிடணும். ரசம் வச்சா தான் ஏதோ வந்து சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீலே இருக்கும். இதுவே வந்து மீன் குழம்பு, மற்ற குழம்பு வேறு ஏதாவது குழம்பு வைக்கும்போது ரசம் வந்து நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்க மாட்டோம். நான் அப்படி தான் மோஸ்ட்லி வந்து இந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இது வச்சாலே வந்து ரசம் கண்டிப்பாக வச்சுடுவேன். இந்த சிக்கன் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இல்லைன்னா குழம்பு இறங்கவே இறங்காது. முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்து சுண்டி வர டைமில் தேங்காவும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு ஊற்றிட்டா சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சு அதை வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி வந்து பண்ணிட்டேன். சண்டேனா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து இல்லாத வேலைலாம் வந்து எடுத்து போட்டு செய்யணும்னு தோணும். அதே மாதிரி தான் 1 வீக்குக்கான தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும், பூண்டு உரித்து வைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து தோணும்.
அதுவும் இல்லாமல் அன்றைக்கி பாப்பாவும் வீட்டில் இருப்பாள். அவள் விளையாடுற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது இதே மாதிரி தான் வேலை ஓடிடும். நான் எப்படின்னா பொதுவாக நான்வெஜ் சமைச்சேன்னா உடனே இந்த கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ணால் தான் ஏதோ திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையோட கேஸ் ஸ்டவ், இந்த கவுண்டர் டாப் இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இதை க்ளீன் பண்ணி முடித்தா தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த வேலை வந்து நடக்கும். இல்லைனா ஏதோ வேலை நடக்காத மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். நார்மலான க்ளீனிங் தான். பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் கிளாத்தை நல்லா தண்ணியில் நனைச்சி அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக வைப் பண்ணி விட்டுருவேன். இப்படி தான் நார்மலாக என்னுடைய க்ளீனிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைக்கிற வேலைலாம் இருக்குது. அது கூடவே வந்து இந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒரே ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது கூடவே பச்சை மிளகாய், தேவைப்பட்டால் இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே வந்து இதிலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த ஆயிலும் வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம்லேயே நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து 1 வீக்குக்கு வந்து எதையும் வந்து அறக்க பறக்க தேடுற வேலையே இருக்காது. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நமக்கு ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா ஒரு சில வேலைகள்லாம் வந்து நம்ம முன்னாடியே முடித்து வச்சுக்கணும். அதில் ஒன்று ஆயில் ரீஃபில் பண்ணி வைக்கிறது, அப்புறம் சமையலுக்கு தேவையான பூண்டு உரித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அரைச்சி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த அஞ்சரை பெட்டியில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். அது கூடவே ஏதாவது ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதை ரீஃபில் பண்ணி வைக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அதை நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நல்லெண்ணெய், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி வெண்ணெய் கன்சிஸ்டன்சியில் சூப்பராகவே இருக்கும். பார்க்குறதுக்கு கலரும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த உப்பு, மஞ்சள், நல்லெண்ணெய் இதெல்லாம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம். நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு வரேன். எனக்கு அதோடைய கலரும் மாறாது, அதோடைய ஃப்ளேவரும் வந்து மாறாது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்குமே வந்து நல்லாயிருக்கும். இந்த ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே வரும்போது தான் நமக்கு எது எதெல்லாம் இல்லைன்றது தெரியும். எது எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து ஒரு நோட்டில் வந்து இல்லாத பொருளை வந்து எழுதி வச்சுப்பேன். அந்த நோட்டை வந்து நான் கிச்சனில் தான் வந்து வச்சு யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு வந்து எந்த பொருள்லாம் வாங்கணும், எந்த பொருள்லாம் அதிகமாக இருக்குது, எந்த பொருள்லாம் காலியாக போகுதுன்றது நமக்கு தெரிய வரும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.